இப்பொழுது 56,905 கோடி தான் நீங்க திருத்தப்பட்ட பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறீங்க. அதிலையும் கிட்டத்தட்ட 2,577 கோடி மூலதன செலவிலும் குறைக்கப்பட்டுவிட்டது. மாநில உற்பத்தி மத்தியில் மாநில சொந்த வரி வருவாய் பங்கும் உயரவில்லை. ஆகவே நிதி மேலாண்மைக்கான பாதை சரிவர தெளிவுபடுத்தப்படவில்லை. அதற்கான எந்த முயற்சியும் இந்த பட்ஜெட்டில் எடுக்கப்படவில்லை என்பதுதான் இது தெளிவாக காட்டுகிறது. 2011 இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பேற்கின்ற பொழுது பெரிய அளவு கடன் சுமை இருந்தாலும் சுமார் 14,000 கோடி வரை கூடுதல் நிதியை திரட்டி பல திட்டங்களை நிறைவேற்றினார்கள். ஆனால் தமிழக வெற்றிக்கழக அரசு நிதிநிலையை சீரமைத்து நிதி மேலாண்மைக்கான பாதையை சரிவர வகுக்கவில்லை என்பது இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். மாநிலத்தின் கடன் அளவு 10,98,000 கோடி என்றும் அதனால் ஏற்படக்கூடிய வட்டி செலவினம் 78,683 கோடி எனவும் குறிப்பிட்டுள்ளீர்கள். மாநில உற்பத்தி மத்தியில் நிகர கடன் அளவு கடந்த ஆட்சியில் வெளியிட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் 27.03% இருந்தது. இப்போது நீங்கள் சமர்ப்பித்துள்ள நிதிநிலை அறிக்கையில் இது 27.01%. எனவே கடன் அளவிலும் அதன் சுமையிலே எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் இன்று 3 மாதத்திலே 20,000 கோடி நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதத்திலே 20,000 கோடிக்கு மேல் கடன் பெறப்பட்டு அதில் 17,000 கோடி வருவாய் செலவினத்திற்கு மட்டுமே செலவு செய்தீர்கள். இதே நிலை தொடர்ந்தால் கடந்த 5 ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சி நீடித்தால் 10 லட்சம் கோடி கடலில் இருந்து 20 லட்சம் கோடியாக உயர்த்தி விடுகிறது என்பது சந்தேகமில்லை. இந்த நிதிநிலை அறிக்கையில் எந்த புதிய திட்டங்களோ அறிவிக்கப்படவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் பெயரை மாற்றி வெற்றி என சேர்த்துள்ளீர்கள். இதனால் மக்களுக்கு எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. மக்களுக்கு எந்த வெற்றியும் கிடைக்கப் போவதும் இல்லை. அரசுகள் மாறும்போது அவர்கள் அறிவையும் அனுபவத்தையும் வைத்து மக்களுக்கான புதிய திட்டங்களை தீட்டி அவள் விரும்பும் பெயரை வைத்துக் கொள்வதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் ஒரு அரசு கொண்டு வந்து அந்த திட்டத்திற்கு புதிதாக அரசு வந்த பிறகு அந்த பெயரை மாற்றி அறிவிப்பதில் மக்களுக்கு குழப்பம்தான் ஏற்படும். அம்மா ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மகளிர் ஆடு வழங்கும் திட்டம், இப்பொழுது வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு. அம்மா ஆட்சியில் தாலிக்கு தங்கம் திட்டம், இப்போ இந்த ஆட்சியில் அண்ணன் சீர்திட்டம் அப்படின்னு பேரை மாற்றிருக்கிறீங்க. அம்மா ஆட்சியில் மடிக்கணின்னு கொண்டு வந்திருக்கிறோம், அது வெற்றி லேப்டாப்னு மாற்றிட்டீங்க. அம்மாவுடைய ஆட்சியில் பசுமை திட்டம் இருந்தது, போன ஆட்சியில் இந்த கடல் வீடு திட்டம்னு மாற்றினாங்க. இப்போ நீங்கள் வெற்றி வீடு திட்டம்னு மாற்றிட்டீங்க. அம்மாவுடைய ஆட்சியில் தாய் திட்டம், முன்னாள் ஆட்சி அண்ணா மறுமொழி இன்றைக்கு பல்வேறு தொழிலாளியுடைய குடும்பம் தான் அந்த அரசு பள்ளியை படிக்கின்ற காரணத்தினாலே இதையெல்லாம் கருத்திலே கொண்டு அதுக்கு 139 கோடி தான் இப்போ ஒதுக்கி இருக்கிறீங்க. ஒரு பெரிய தொகைன்னு ஒரு 450 கோடி ஒதுக்குனீங்களா? அந்த 40,000 பள்ளிகளுக்குமே
இந்த குறைகள் தீர்க்கப்படும். அதை இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு தீர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மிக சிறப்பாக பேசக்கூடியவர், திறமையானவர். இந்த அவையிலே இங்கே இருக்கின்ற அமைச்சரையிலே திறம்பட பேசக்கூடிய அனுபவம் வாய்ந்தவராக கருதப்படுகின்ற காரணத்தினாலே அவர் 40,000 பள்ளிகளுக்கும் அந்த குழந்தைகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பார். அதற்கு தேவையான நிதியை நிதியமைச்சரும் ஒதுக்குவார் என்று கருதுகிறேன். அதாவது முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அப்பொழுது இருந்த முதலமைச்சரை பார்த்து மத்திய அரசுக்கு பல்வேறு பிரச்சனைகள் கொடுத்து திட்டங்கள் குறித்தும் கழுதில் எழுதினால் போதுமா என்று கேட்குறீங்க. அதே பாணி தான் இப்பொழுதும் இந்த அரசாங்கம் கடைபிடிக்கிறது. ஆகவே கடிதம் எழுதினால் மட்டும் மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை கொடுத்துடாது, அதற்குண்டான தீர்வை காண்பதற்கான முயற்சியும் எடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கிறேன். இன்னொன்று, பேசாமலே செயல்படுவது என்பது வரவேற்கத்தக்கதான். சில நேரத்தில் பேசினா தான் தீர்வு கிடைக்கும். இனிமேல் பேசி தீர்வு காணுவதற்குண்டான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இளைஞர் நலன் வேலைவாய்ப்பு இன்றைய அளவில் கிராமப்புறங்களில் ஆயிரக்கணக்கான படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி இருக்கிறாங்க. இவர்களுக்கு உரிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தருவது அரசின் தலையாய கடமை. ஏன்னா நான்லாம் கிராமத்திலிருந்து வந்தவன். ஆகவே கிராமப்புறத்தில் இருக்கின்ற மாணவர்களெல்லாம் அதிக அளவிலே படித்திருக்கின்றார்கள். அதிக கல்விக்கூடங்கள் திறந்த காரணத்தினாலே உயர்கல்வி படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்திலே அந்த கிராமப்புறத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கின்ற வகையிலே இந்த தொழில்கள் எல்லாம் அமைத்து கொடுக்க வேண்டும். இந்த நிதிநிலை அறிக்கையில் 24,000 இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு ஏஐ திறன் பெற பயிற்சி அளிக்கப்படும் என குறிப்பிட்டீங்க. ஆனால் கிராமப்புறத்தில் 90% படித்த இளைஞர்கள் கணினித்துறை தவிர பிற துறைகள் பட்டம் பெற்றவர்கள். எனவே அவர்களுக்கு உரிய திறன் பயிற்சி வழங்கி அவர்களுக்கான வேலைவாய்ப்பை கிராமப்புறங்களை குறிப்பாக ஏற்படுத்தி தந்தால்தான் தமிழ்நாடு எதிர்கொண்டு வரும் ஒரு பெரிய சமூக பொருளாதார நோக்கத்தை சரி செய்ய முடியும். இதற்கான முயற்சிகள் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் முன்னெடுப்பதாக தெரியவில்லை. இவர்கள் தொழில் முனைவோராகவும் கிராமப்புற தொழில் மற்றும் விவசாயம், உணவு பதப்படுத்தல் போன்ற தொழில்களை ஊக்குவித்து சிறப்பான உதவிகள் அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பல துறைகளில் குறிப்பாக சமூக நீதித்துறை, கூட்டுறவுத்துறை, பொது விநியோகம், சிறு குறு தொழில் மேம்பாட்டுத்துறை, ஜவுளி மற்றும் கைத்தறித்துறை என பல்வேறு துறைகளில் எந்த விதமான கூடுதல் கவனம் செலுத்தப்படவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் அவையினுடைய கவனத்தை கொண்டு வரேன். அரசு துறையில் காலி பணியிடங்கள் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த உடனே அரசு காலி பணியிடங்கள் நிரப்பும்னு சொன்னீங்க. ஆனால் அரசு துறையில் அரசு அலுவலர்கள் மட்டும் 3.2 லட்சம் பூஜ்ஜியம் பணியிடம் காலியாக இருக்குது. ஆசிரியர்கள் 3.50 லட்சம் காலியாக இருக்குது. 3 லட்சம். அதாவது அரசு அலுவலர்கள் 3,20,000 பேர், ஆசிரியர்கள் 3,50,000 பேர். சுகாதாரத்துறையில் சுமார் 1 லட்சம் பேர், அதில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள். காவல்துறையில் 1,20,000 பேர். சமூகத்துறையில் 2,75,000 பேர். சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் அலுவலக உதவியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் இதெல்லாம் எடுத்துட்டா 2,50,000 பேர். இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்துனா 13,30,000 பேர் காலி பணிகள் இருக்கிறது. எவ்வளவு காலி பணிகளை வைத்துக்கொண்டு எப்படி திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்துவோம். ஆகவே படிப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஒவ்வொரு துறையிலும் இருக்கின்ற காலி பணிகளை நிரப்புவதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த ஆண்டு நான் குறிப்பிட்ட இந்த துறையிலெல்லாம் எவ்வளவு காலி பணிகள் குறிப்பிட்டிருக்கிறேன். இதையெல்லாம் நம்முடைய அரசு ஊழியர்கள் சங்கத்திலிருந்து பெறப்பட்ட தகவல்கள். ஆகவே இந்த அரசு காலி பணிகளை நிரப்பப்பட்டால்தான் இவர்கள் போடுகின்ற திட்டம் நிறைவேற்றப்படும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு திட்டங்கள் போடுவது மட்டும் இல்லை, அந்த திட்டங்களை நிறைவேற்றுகின்ற பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் அரசு பணியாளர்கள் என்பதையும் உணர்ந்து இந்த காலி பணிகளை நிரப்புவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறீங்க, ஆட்சிக்கு வந்த உடனே படிப்படியாக இந்த காலிப்பணி நிரப்பப்படும் சொல்லி ஒரே நேரத்தில் இவ்வளவு காலிப்பணிகள் நிரப்ப முடியாது. இருந்தாலும் இந்த துறையுடைய முக்கியத்தை கருதி படிப்படியாக இந்த காலி பணிகளை நிரப்ப வேண்டும் என்று அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். அரசு பொதுத்துறை நிறுவனங்கள், போக்குவரத்து கழகங்கள், மின்சாரத்துறை, வீட்டு வசதி வாரியம் போன்ற 77 பொதுத்துறை நிறுவனங்களில் சுமார் 1.5 லட்சத்திற்கு மேல் காலி பணிகள் உள்ளன என்று ஊழியர் சங்கம் தெரிவிக்கின்றன. ஆகவே இதெல்லாம் முக்கியமானது. போக்குவரத்து கழகத்தெல்லாம் முக்கியமான பணியாளர் இருந்தால் தான் அந்த பேருந்தெல்லாம் இயக்க முடியும்.
அதே மாதிரி வீட்டு வசதி வாரியம், மின்சாரத்துறை எல்லாம் அடிக்கடி மின்தடை ஏற்படுன்னு சொன்னால் அதுக்கு போதிய ஆட்கள்லாம் நியமிக்கப்பட வேண்டும். அதோட புதிய மின் இணைப்பு கொடுப்பதற்கு தேவையான ஆட்கள் தேவை. ஆக 77 பொதுத்துறைகளிலும் சுமார் 1,00,000 பேர் காலி பணிகள் இருக்கின்றன. அதை விரைவாக நிரப்பிட இந்த அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஓய்வு பெறுவோருடைய எண்ணிக்கை சுமார் 5 முதல் 7%. அதாவது அரசு துறையில் 70,000 பேர் பணிகள் ஓய்வு பெறுகின்றனர். அதே போல தமிழ்நாடு அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான ஓய்வு பெற இருக்கின்றார்கள். ஒவ்வொரு வருஷமும் ஓய்வு பெறுகின்ற நிலை இருக்கின்றது. ஏற்கனவே எல்லா துறையிலும் சேர்ந்து 13,30,000 பேர் பணியிடம் காலியாக இருக்குது. அதோட ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 7% இன்றைக்கு அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுகின்ற பொழுது இன்னும் காலி பணிகள் அதிகமாகிவிடும். ஆகவே உடனடியாக அரசு தேவையின்றி கருதி காலி பணிகள் நிரப்புவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த அரசின் நிதிநிலை அறிக்கையில் தேர்வாணைய அட்டவணை வெளியிட்டு அதன்படி காலி பணிகள் நிரப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தேர்வாணையத்தின் மூலம் இத்தனை லட்சம் பேரை உடனடியாக கூப்பிட்டு அவர்களுக்கு தேர்வு வச்சு இன்டர்வியூ வச்சு எடுக்கிறதுலாம் கால அளவு பத்தாது. விரைந்து செயல்பட்டால் தான் இவ்வளவு காலி பணிகள் நிரப்பப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அரசு போக்குவரத்து கழகம் இன்னைக்கு அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2014 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 16,500 புதிய பேருந்துகள் வாங்கி நாங்கள் இயக்கணும். ஆனால் இன்றைக்கு நிலை இன்றைக்கு பல பேருந்துகள் டயர் கலந்து போகும் பண்டிலும் இடையிடையே பழுதாண்டு நிற்கின்றது மற்றும் மழைக்காலத்தில் ஒழுகின்ற பேருந்து தான் அதிகமாக இருக்குது. கடந்த காலத்தில் முந்தைய ஆட்சியில் அதனுடைய பயன்பாடுகள் பார்த்தீங்கன்னா போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. நான்லாம் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன். அதில் நிதி ஆதாரம் தேவை. நிதி ஆதாரம் இருந்தால் தான் ஏசி பஸ்ஸாக அமைக்க முடியும். இப்போ 1000 பேரும் தான் நிதி நீங்கள் மின்சார பேருந்தாக இயக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க, குளிர்சாதன பேசுகிறேன்னு சொல்லிங்க. நான் குறிப்பிடுவது இப்போ இருக்கிற பேருந்துகள் கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சியில் 16,600 பேர் வந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுமார் 7,000 புதிய பேருந்துகள் வாங்கினாங்க. ஆனால் பழைய பேருந்துகள் இன்னும் இயக்கப்பட்டு வருகின்றன. ஒரு பேருந்தினுடைய ஆயுள் காலம் அதிமுக ஆட்சியில் 3 ஆண்டுகள் இருந்தது. அதனுடைய பேருந்தினுடைய இயக்கின்ற தூரம் 7 லட்சம் கிலோமீட்டர். அதை கடந்த கால ஆட்சியில் அது 3 ஆண்டுகள் இருப்பது 7 ஆண்டாக உயர்த்தினாங்க. 7 லட்சம் கிலோமீட்டர் இருப்பதை 12 லட்சம் கிலோமீட்டராக உயர்த்தினாங்க. அதே போல் அரசு போக்குவரத்து கழகம் அதில் 6 ஆண்டுகள் என்பதை 9 ஆண்டுகளாக உயர்த்தினாங்க. 6 ஆண்டுகள் அதிமுக இருக்கிறத 7 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் இயக்கலாம். கடந்த கால ஆட்சியில் அது 9 ஆண்டுகளாக உயர்த்தி 12 லட்சம் கிலோமீட்டராக அந்த பேருந்து இயக்கப்படும் சொன்னாங்க. அப்போ ஏற்கனவே இதெல்லாம் ஓடியாச்சு. அதாவது 7 லட்சம் கிலோமீட்டர் ஓடினாவே அது கண்டமாக்கிடணும். அதுக்கு மேலே 12 லட்சம் கிலோமீட்டர் ஓடியாச்சு. அப்படி ஓடுற பேருந்து தான் இப்போ இயக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள்லாம் சொல்லி 5 வருஷம் ஆனாலும் அனைத்து பேருந்துகளையும் மாற்றி அமைக்கவே முடியாது. கடந்த காலத்தில் 5 ஆண்டு காலம் கடந்த ஆட்சியில் ஒவ்வொரு போக்குவரத்து மானிய கோரிக்கை வரும்போதும்